ஓகே, இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கோம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோங்க? நாங்கள் ஒயிட் டவுன் போகிறோம். ஒயிட் டவுனா? எஸ், ஒயிட் டவுன் போகிறோம். ஓகே, இந்த கேமரா தான் வீடியோ இப்போ எடுக்கிறேன். எங்கே போகிறோம்? இப்போ வந்து ஆசிரமத்துக்கு போகிறோம். ஆசிரமத்தில் என்ன இருக்குது? என்ன இருக்குன்னா நான் போய் உள்ளே பார்த்தா தெரியும் என்ன இருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ போய் என்ன இருக்குது நம்ம இப்போ பார்த்துட்டு ரெண்டாவது வீடியோ கொடுப்பே. ஓகே, வீடியோக்கு வரோம் ரெண்டாவது. Okay, we just came back from the Aliyam or something. I don't know. வணக்கம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ அங்கே என்னமோ ஒரு சமாதி மாதிரி இருந்துச்சு. யாரோட சமாதி என்ன ஏதுன்னு தெரில. அது சுவாமிநாதன் சொல்கிறாங்க. ஏதோ சொல்கிறாங்க. எந்த சுவாமிநாதன் தெரியல. இருட்டனால அது இது லிஸ்ட் படிக்க முடியல. இருட்டாயிருச்சு, அதனால் தெரியல அங்கே பேர் என்ன இருந்துச்சுன்னு. ஆனால் சுற்றி போய் எல்லா கையெடுத்து கும்பிட்றாங்க. அழகாக இருந்துச்சு, அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஒரே பூவாக இருந்துச்சு, வேற அவ்வளோ பூவு. ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கன்னு அடுத்தது கமிங் வீடியோவில் வரும். வரும். ஸோ இதுதான் இந்த ஃப்ரெஞ்ச் காலோனின்னு நினைக்கிறேன். ஆனால் சரியான கூட்டம். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் பசியாரிக்கு வந்திருக்கோம். டே டூ பசியாரிக்கு வந்திருக்கோம். லே ராயல் பார்க் 4-star ஹோட்டல். ஸோ பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு. உங்கள் ஃபோன் என்ன உங்கள் குண்டா இருக்குங்க? இப்போ that one. No, साथ में रखना जो है. साथ में रखना. I'll take it later. This one. Too very good. No, that one. No, so that one. காலை வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். இப்போ நாங்கள் பசியாரி ஹோட்டல்லேருந்து பிரேக் வேலை முடிச்சிட்டோம். அடுத்து பாக்குரோயிலேருந்து செக் அவுட் பண்ணுறோம். எஸ், அடுத்தது வந்து தஞ்சாவூர் பயணம். இந்த வைத்தீஸ்வரர் கோயிலா ஒன் த வே தஞ்சாவூர் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம். எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. பேக்கில் இருந்தாச்சு. ஸோ வெயிட்டிங் நம்மளோட காருக்கு. எஸ், மறுபடியும் வெயிட்டிங். ஓகே, தஞ்சாவூர் போன வைத்தீஸ்வரர் கோயில் போனால் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே, வணக்கம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்? ஓகே, தஞ்சை ஆன் த வேல வந்து இது வைத்தீஸ்வரர் கோயில். ஓகே, போயிட்டு அங்கே போயிட்டு உங்களை பார்ப்போம். ஓகே, இதுதான் வைத்தீஸ்வரர் கோயிலை வந்துட்டோம் கடைசியாக.
வைத்தீஸ்வரன் மூலஸ்தான். நொங்கு அடையங்கவா அருவாவோட வீட்டுக்குள்ள அருவா சரி இருக்குது. எப்படி நொங்கு சாப்பிடணும்னு காமிக்கிறாங்க அட மகே சில்ட்டு வரலையா மகே சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு சாப்பிட்லான்னு நாங்கள் இல்லை, சில பேர் சாப்பிடணுன்ட்டு போடுவோம். பார்த்தா அந்த கடையில் சாப்பாடே இல்லை. ஸோ சைவ சாப்பாடு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பாடை பார்த்தோன்னே வ்ளாகே வந்துட்டேன். இப்போது நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். இப்போதைக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மைசூர் பாக்கு முடிச்சிட்டாங்க, காஃபி முடிச்சிட்டாங்க. ஸோ எஸ் முரரி கும்பகோணத்தில் இருக்கிறோம். இப்போ கிளம்பி அடுத்தது தஞ்சை பெரிய கோயில் பிரிஹாதீஸ்வரர் டெம்பிள் வந்து சேர்ந்துட்டோம். உள்ளே போகிறோம், உள்ளே போய் பார்ப்போம். ஒரே கல் 40 அடி ஹைட்டு. இப்போ நீங்கள் விசிபிளாக பார்க்குறது 36 அடி, 4 அடி கீழே. இது ஒரு 40 ஃபீட் பின்னாடி இது ஒரு ஸ்டோன். உள்ளுக்குள்ள எதுவுமே சிமெண்ட் கிடையாது, பேஸ்ட் கிடையாது, இன்டர்லாக் சிஸ்டம்னு சொல்லுவோம். கல்லோட கல் வச்சு கோத்துருக்காங்க லைக் பசர். அப்போ ஒரு கல் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கல் ஹோல்ட் சிஸ்டம் வச்சு ஃபிக்ஸ். இப்போ 216 அடியை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 2 + 1 3, 3 + 6 = 9. 9ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில் 9 ஹோல்ஸ் இருக்குது. சிவ தாண்டவம் மொத்தம் 108 தாண்டவங்கள் இருக்குது. 27 நட்சத்திரம். நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி ஒரு நட்சத்திரம் சொல்லுவீங்க. 27 நட்சத்திரம். எவ்ரிதிங் 9 கம்ப்ளீட் நம்பர். நந்தி மேலே கோட்டைச்சூரை சுற்றி பாருங்கள். 1008 நந்தி இருக்குது. 1008 நந்திஸ். 8 + 1 9. சிவலிங்கம் 252 சிவலிங்கம். மேலே ஃபுல்லாக நந்தினா கீழே ஃபுல்லாக சிவலிங்கம். நம்ம போகும்போது காட்டுறேன். அவுட் சைடில் 251. மெயின் டெம்பிள் ஒன்று மிகப்பெரிய சைஸு 252 சிவலிங்கம். 9. இந்த கோயிலோட டோட்டல் ஏரியா வந்து 36 ஏக்கர்ஸ். அகெயின் 9. அப்போ மெயின் டெம்பிளுக்குள்ள சிவலிங்கம் நம்ம பார்க்க போகிற சிவலிங்கத்தோட ஹைட் வந்து 18 ஃபீட், 18 அடி. சர்க்காஃபரன்ஸ் வந்து 54 ஃபீட். விசிபிளாக நம்ம பார்க்க போகிற சிவலிங்கம் வந்து 13 ஃபீட், 5 அடி கீழே ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஸ்டோன். அந்த பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் கிடையாது. அந்த ஸ்டோன் கொண்டு வந்து மத்திய பிரதேஷ் நர்மதா ரிவர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக கோயில் கட்டுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் டெம்பிள் விமானம் கட்டிட்டு ஃபைனலாக தான் சாமியை உள்ளார வச்சு பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த டெம்பிள் ஃபஸ்ட்டு சிவலிங்கத்தை வச்சு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோயில் கட்டும். ஏன்னா லிங்கம் பேக் என்ட்ரன்ஸ், சின்ன என்ட்ரன்ஸ். மெயின் ரீசன் பார்க்குறது லிங்கத்தை வெளியில் எடுத்து போயிடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு சிவலிங்கத்தை உள்ளார வச்சு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா தான் அந்த டெம்பிள் கட்டுறாங்க. அந்த கோயிலோட ஹைட் வந்து 216 அடி. ஃபுல்லாக என்சைட் ஹாலோ ஸ்ட்ரக்சர். உள்ளுக்குள்ள எங்கே ரூஃப் கிடையாது, பில்லரே கிடையாது, ஃபுல்லாக எம்டி ஸ்ட்ரக்சர் ஆகும். ஃபைனலாக அதுக்கு மேலே இருக்கிற சிகரத்தை வச்சு கவர் பண்ணிடும். அதுதான் அந்த கோயிலோட ஹைலைட்டு. சிங்கிள் ஸ்டோன் 81 டன் வெயிட், 81,000 கிலோஸ்.
அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி கிடையாது, லிஃப்ட் கிடையாது, ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. 7 கிலோமீட்டர் ரேம்ப் ஸ்லோப் ரெடி பண்ணி யானை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு அகைன் வித்தவுட் சிமெண்ட் தானே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு கார்விங் லேட்டராக பண்ணுறாங்க. கார்விங் அந்த அவுட் சைடில் இருக்கிற சாமி ஸ்டாச்சு எல்லாமே கவர் பண்ணுறது லேட்டராக பண்ணுறாங்க. இங்கேருந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக கீழே வரும். இப்போ அந்த கோயிலுக்கு ஃபவுண்டேஷன் வெறும் 6 அடி தான், 6 ஃபீட் தான். அப்போ அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் கீழே இல்லை, மேலே வெயிட்டோட ப்ரெஷர் நிற்கிறது. அப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மெயின் இம்பார்ட்டன்ட் மேலே இருக்க அந்த வெயிட்டோட ப்ரெஷர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 7 வருஷத்தில் ராஜராஜ சோழ காலகட்டத்தில் பண்ணுறாங்க. இந்த கோயில் கட்டி 1000 வருஷங்கள் ஆயிடுச்சு சொல்லி 2010 1000 ஆண்டு விழா நடந்தது. வெரி பிக் செலிப்ரேஷன். நந்தி மண்டபத்தை சுற்றி ஒரே டைம்லேயே 1000 பேர் பரதநாட்டியம் ப்ரோக்ராம் பண்ண கின்னஸ் ரெக்கார்டுங்க 2010. பட் அனதர் ஒன் பிக் செலிப்ரேஷன் இந்த கோயிலோட ஃபெஸ்டிவல் ஏப்ரல் சைத்திர மாதம் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் மாதம் 27ஆம் தேதி பிக் சேரியட் ஃபெஸ்டிவல் 5 நாள் கண்டினியூவாக அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். ஈவினிங்கில் இந்த நந்தி மண்டபத்தில் டான்ஸ் ப்ரோக்ராம். தஞ்சாவூர் மட்டும் எல்லா ஸ்டேட்லேருந்து இன்றைக்கி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ பண்ணி பர்மிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நந்தி இருப்பாருங்க, இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆந்திராவில் லேபாக்சின்ற இடத்துல இருக்குது 16 ஃபீட். செகண்ட் வந்து தஞ்சாவூர் பிக் டெம்பிள் 13 ஃபீட். தேர்ட் வந்து மைசூர் சாமுண்டீஸ்வரி டெம்பிள் 12 ஃபீட். ஒரே கல் தான், அது ஒரே கல் தான், 25 டன் வெயிட், 25,000 கிலோஸ். பட் இது வந்து பிளாக் ஸ்டோன் கிடையாது, நார்மல் ஸ்டோன் தான். ஃபெஸ்டிவல் டைமில் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதாகிடுச்சு. நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிருக்கோம்னா லைட்டாக வேறு மாதிரி தெரியுது மூஞ்சிடலாம். அப்போ நார்மலாக யாரும் ஆயில் அப்ளை அதுமாதிரி இதுவும் நேற்று பிரதோஷம் 28, நாளான்னைக்கு 31ஆம் தேதி பௌர்ணமி. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு நாளான்னைக்கு 31 தான். அப்போது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 2 நாள் கழிச்சு அமாவாசை பௌர்ணமி, 15 நாள் கேப். சனி பிரதோஷமாக இருந்தால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். மினிமம் 5,000-6,000 பீப்புளாக என்ட்ரு ஆவாங்க. அந்த நந்தி மண்டபத்துக்கு மேலே பெயிண்டிங்ஸ் இருக்குது, சீலிங் பெயிண்டிங்ஸ். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங் வேர்ல்டு ஃபேமஸ். மராட்டா டெவலப் தஞ்சாவூர் பெயிண்டிங். யூஸ் நேச்சுரல் கலர், பழங்கள், காய்கறிகள், பூ. செம்பருத்தி இருக்கு பாருங்க, செம்பருத்தி இருக்குது. அந்த பூ எடுத்து பேப்பர்லேயோ இல்லை கையில் தேய்ச்சி பாருங்கள், டெஃபினெட்லி அந்த ப்ளூவாக மாறிடுது. ப்ளூ வந்து செம்பருத்தி தான். இப்போ இன்னமும் கோயிலை சுற்றி சம் ஃபேமிலி தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணுறாங்க. ஒரிஜினல் கலர் யூஸ் பண்ணுறாங்க. லைஃப் லாங் கேரண்டியாக இருக்கும் தஞ்சாவூர் பெயிண்டிங். தஞ்சாவூர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி சாமி ஃபோட்டோஸ் தான் வரும். டெம்பிளோ இயற்கை சீனர்லாம் வராது. ஒன்லி காடன்ஸ் பிக்சர் தான் வரும். அதே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர், இந்த மாதிரி ஒரு இப்போ அந்த காலகட்டத்தில் ராதாகிருஷ்ணா, பேபி கிருஷ்ணா, இந்த மாதிரி பெயிண்டிங் வளர்த்துருப்பாங்க. அப்படி இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? சரி, என்னதான் பார்த்தீங்க, என்ன உணர்ந்தீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கோயில் ரொம்ப சிறப்பான கோயில், பழமை கோயில், 1000 வருஷம் மேலே உள்ள கோயில். பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், மனது நிறைவு அடைஞ்சிருக்கு. ரைட்டு பாட்டி, எப்படி வந்ததே பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அண்ணே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஆமாங்க, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேங்க, ஜிம்பாப்வே. ஓகே, இப்போ தான் தஞ்சை கோயில் போய் பார்த்துட்டு நம்ம வெளியே வரோம். தஞ்சை பின்னால் தான் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில். பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக நம்மளாம் வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேலே அதோட திருச்செந்தூர் போகிறோம். எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. திருச்செந்தூர் இங்கேருந்து 6 hours தூரம், 7 hours 6 to 7 hours தூரம். ஸோ இட்ஸ் கோன் பி அ லாங் ஜர்னி. எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம். ஓகே, இப்போ வந்து நிக்கா பிரியாணியில் இருக்கோம். இது மட்டன் பிரியாணி. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணி. அப்பா என்ன சாப்பிடுங்க? சப்பாத்தி. அதான் யோசிச்சு சாப்பிடுங்க சார். மாமாவோட குத்து பரோட்டா இன்னும் வரல, வந்தாலும் நம்மளுக்கு ஏதோ வந்துருச்சு குத்து பரோட்டா. ஒரு வேலையாக வந்து திருச்செந்தூர் சேர்ந்தாச்சு. 10:30 மணிக்கு கிளம்பி மணி 5:30, காலையில் 5:30 ஆச்சு. இப்போ தான் வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 மணிக்கு ஹோட்டல் செக் அவுட் பண்ணணும். மணி இப்போ 6 அடிக்க போகுது. டக்குன்னு குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் க்யூ பண்ணி முருகரை பார்க்கணும்.
ஸோ ஹோட்டலில் படுக்க முடியுமா ஒன்றும் தெரியல, பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ் ஏரிக்கு வந்துட்டோம். ரொம்ப சத்தமாக இருக்குங்க. நம்ம 7:30 மணிக்கு பஸ் ஏறத்தை வந்துட்டு இதோட பஸ் ஏறி தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போகிறோம். பச்சை எடுத்தே இல்லையா? இதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி மாமா இருக்கு? சூப்பராக இருக்கா? பார்த்தீங்கன்னா பொங்கல், கேசரி, வடை, பூரி, இட்லி, 3 விதமான சட்னி. இது என்னது, கிழங்கா? கொடை மிளகாலாம் போட்டு சாம்பார் செம்ம. பட்டி எப்படி இருக்கு? அக்காவுக்கு நாக்காளி இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. இல்லை, இன்றைக்கி பார்த்தனால எங்கே இருக்கோம்? திருச்செந்தூரில் இருக்கோம்ல. ஆட்டோ ஏறிட்டோம். லேட்டாப்பில் நம்மலாம் ஒரே ஆட்டோவில் உட்காந்துருக்கோம். கஷ்டமாக இருக்குது. 6 பேர் உட்காந்துருக்கோம். இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் போகிறதுக்கு. நாங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கோம். இந்தியா தாத்தா இந்தியாவிலே தான் இருக்காரு. ஸோ அடுத்து நம்ம திருப்பூரில் எவ்வளோ இருக்க தெரியும். ஓகே, லெட்ஸ் சீ. இப்போ ஒரு வேளையாக வந்துட்டோம் கோயிலுக்கு. சரியான கியூ. ஆனால் எல்லா லைனும் திறந்து விட்டாங்க. 100 ரூபா லைனா என்ன லைனும் எல்லாம் திறந்து விட்டாங்க. இன்றைக்கி வந்து இலவசம் எல்லாத்துக்கும் இலவசம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் இல்லை. இன்னைக்கு முருகர் பிறந்த நாள். நம்ம நல்ல நேரம் இன்னைக்கு முருகர் பிறந்த நாள். அப்புறம் ஸ்கூல் லீவு வேறு இந்த நேரம். சரியான கூட்டம். நீங்களே பாருங்கள். சரியான நாள். முருகரோட வாகனம் இல்லை, மயில் இல்லை, அவரோட கூடவே இருக்கிற சேவல். ஒரு வேளையா மணி 12:30. உள்ளே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. திருச்செந்தூர் கோவில் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான இந்த கடல் வரும் என்ட்ரன்ஸ். இதான் ராஜகோபுரம் பின்னால். இங்கே நிற்கிறோம் தண்ணியில். இதான் ராஜகோபுரம். இதோ கடல். இதான் ஃபேமஸான அந்த ஐகானிக்கான என்ட்ரன்ஸ் திருச்செந்தூர். யாரும் அதிகம் குளிக்கிற மாதிரி தெரியல. ஏன் அது சரியான சூடு. காலு நடக்கவே முடியல. சரியான சூடாக இருக்குது. சரியான நடக்க தீ மிதி மாதிரி எடுத்தோம் பாருங்க. ஓட்டம். ஹோய் யோ, சரியான ஓட்டம் ஓடுங்க. இதுக்கு மேலே நானும் செருப்பு பிரிய மாட்டேன். சும்மா இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம அவரோட தங்கச்சி வீட்டில் இருக்கிறோம். நம்ம அவங்க வந்துட்டு இன்றைக்கி ஐஸ்லாம் கொடுத்து டீலாம் கொடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு தண்ணி கொடுத்து இனிப்பு பலகாரம்லாம் கொடுத்து சொல்கிறேன்.
பண்ணவங்க. அது வந்து மாலக்காரி கோயில். அது எங்க அப்பா, அது நாகராஜ் அவங்க அவரோட குலதெய்வ கோயில். அதோட பெட்டி தூக்குற இடம் இந்த இருக்கு. மாசானம் தெரியாதா? பள்ளிமத்த வீட்டுக்காரு தெரியாதாக்கும். எங்க யாருமா? எங்க அம்மா மாலக்காரி கூட்டம். வேலை வந்து நான் என்ன சொல்றேன்னா அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து குடுத்து விடணும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். அக்கா சிக்கன் எந்த இடம்லாம் தெரியாது, கேட்காதீங்க. பரோட்டா டின்னர் அது மணி வந்துட்டு 11:40. கீழே டின்னர் தானே, ராத்திரி சாப்பாடு, ராத்திரி உணவு. டின்னர் ஆச்சு. பாட்டி டென்ஷனாக வராங்க. அங்கிட்டு பிரியாணி என்ன சாப்பிட்றாங்க, பரோட்டா, ஃப்ரைட் நூடுல்ஸ், உணவும். ஓகே, ஒரு சரியான பிஸி. நம்ம போயிட்டு அங்கே டக்குன்னு பரபரப்புன்னு இருந்துச்சு. அங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் திடீர்னு இனிப்பெல்லாம் கொடுத்து பலகாரம், இது ஸ்வீட்ஸு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. டைம் இல்லை வீடியோ செய்ய. நம்ம போன ஊர் பேர் வந்து ஆவடியாபுரம் போனோம். ரொம்ப நம்மளை வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் அங்கே இது வேறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஃபெஸ்டிவல். பேர் என்ன சொன்னாங்க? அக்னி சட்டி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வீடியோ நான் பின்னால் தப்பாக பண்ணுறேன், பாருங்கள். வேறு என்ன நடந்துச்சு? கோயிலில் பார்த்தோம், வெட்டினரி ஹாஸ்பிட்டல், பழைய ஹாஸ்பிட்டல், அவங்க பிறந்த ஊர், பிறந்த வீடு, புது வீடு, மாமா வீடு, பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. எஸ், அவ்வளோ க்ளீனான ஒரு ஊர். 100% ஹாஸ்பிட்டாலிட்டி. முடிஞ்ச வரைக்கும் பின்னால் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மதுரை ரெசிடென்சியில் இருக்கோம். நேற்று ராத்திரி வந்து நேரம் பத்தலை, ஏன்னா ஹோட்டல் பார்த்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆனதுனால வீடியோலாம் செய்யலை. ஸோ இன்றைக்கி காலைல மணி இப்போ வந்து 8:10. இப்போது திருப்பரங்குன்றம் கிளம்பி போகிறோம். போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பரங்குன்றம் கோயில் போய்கிட்டு இருக்கோம். அந்த வேல வந்து திருப்பரங்குன்றம் மலை இருக்குதா பாருங்க. ஃபோன் பண்ணு. ஹலோ, இங்க வாங்க உள்ள. இன்றைக்கி நேரத்தை ரொம்ப வீணாக்க வேண்டாம்னு 100 ரூபா டிக்கெட் போட்டு எடுத்தோம். ஸோ 100 ரூபா டிக்கெட் க்யூவில் தான் போய்கிட்டு இருக்கோம். கூட்டம் இன்றைக்கி அவ்வளோ அதிகமாக இல்லை, ஆனால் ஃப்ரீ தரிசனம் ஏற்பட்டால் கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. இதில் என்னென்ன போடுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். பருத்தி விதை, பச்சரிசி, அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, சொல்லுங்கள் நல்லா சத்தமாக. பருத்தி விதை, பச்சரிசி, உளுந்து, கருப்பட்டி, மண்டவெல்லாம், நல்லா இஞ்சி, சுக்கு, ஏலக்காய், சித்திரத்தை, திப்பிலி, மிளகு, நல்லா தொண்டை கரகரப்புக்கு, இருமலுக்கு, சளிக்கு, காய்ச்சலுக்கு, நல்லா உடம்புக்கு நல்லது. சிறப்பு. எப்படி இருக்கு பாட்டி? சூப்பர். எப்படி சொல்லுங்க அக்கா. இது சரி, எப்படி இருக்கு? நீங்கள் குடிக்கிறீங்களா? குடிக்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நம்ம ரெகுலராக குடிக்கிறது தான். நீங்கள் தானே குடிக்கிறீங்க, புதுசாக குடிக்கிறீங்க, நீங்கள் தான் சொல்லணும். அது எப்படி இருக்கு?
நல்லா சிறப்பாக இருக்குது. இங்கே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குடிங்க இந்த கடையில். இல்லை எந்த இடம்னு சொல்லுங்க. இது திருப்பரங்குன்றம். ஆமாம், நம்ம திருப்பரங்குன்றம் கோயில் இடத்துல கோயில் வீடு முருகன் கோயிலில் அருகில் திருப்பரங்குன்றம் மதுரை அறுபடை முருகன் வீடு முதப்படை மொதப்படை வீடு வந்து முருகர் தரிசித்து வந்து குடிங்க. நம்ம பக்தி பாடு சொல்லிட்டாப்புல அத்தை. எப்படி இருக்குனாக்கா உளுந்து கஞ்சி இருக்குல்ல குடிக்கிற மாதிரி இருக்கு டேஸ்ட். பட் அதில் கருப்பட்டி கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட். ரைட்டு. ஓகே, நான் குடிச்சிட்டே போமா? லெமன் போடாது. லெமன் போடாதது ஃபர்ஸ்ட் கொடுத்துறியா? அவரு லெமன் கேட்டீங்க. நிறைய பேர் லெமன் ஒன்று நன்னாரி சர்பத். நன்னாரி சர்பத்து. ஆமா லெமன் நீங்க லெமன் கேட்டீங்க. அதுதான் நல்லா இருக்கு. வெயிலுக்கு வந்து குடிங்க எல்லாரும். நன்னாரி சர்பத் விளம்பரம் பண்ணுறாங்க அத்தை. என்ஜாய். இவங்களும் சேர்த்து என்ஜாய்லா அப்பா லாக்கி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், மதுரைனாலே ஜிகர்தண்டா. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜிகர்தண்டா குடிக்க வந்திருக்கோம். பாப்போம் எப்படி இருக்குது. வாங்க உள்ள வாங்க. தெரியல. கம்மிங். செகண்டாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி குடிச்சாச்சு. செம்ம இனிப்பு. எனக்கு என்னமோ இங்கே அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்புறம் வேறு கடைக்கு போவோம். ஜிகர்தண்டா. ஸோ நீ மத்தியான சாப்பாடு ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் மதுரை. யூடியூப்பில் 400K மேலே லைக் இருந்துச்சு. ஸோ வெள்ளை சோறு வெரைட்டியான சாப்பாடுங்க வந்து நீங்கள் சாப்பிட்டு போவோம். வெரைட்டியாக எல்லாம் பசியில் இருக்கிறோம். இப்படியே சாப்பிட்டா தான் வெள்ளை சோறு இருக்குது. இது மேலே கிடைக்காது. மணி 1:30. போய் பாப்பா எப்படி இருக்குன்னு. சரி நைட்டு வந்தாச்சு. கடையில் ரைத்தா, கோலா உருண்டை, மட்டன் சுக்கா, நல்லி, சால்னா, நாட்டுக்கோழி, இதுவும் நாட்டுக்கோழி. அதுக்கு எடுத்தம்மா செம்ம சாப்பாடு. எப்படி தான் இருக்கு? கை போட்டாங்க ரைட்டு மாமா. ஓ, ஸ்ரீ கிருஷ்ணா ஹோட்டல் கண்டிப்பாக இன்னொரு தடவை வருவோம். தாத்தா எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே, டெஸ்ட் பண்ணிடுவோம். பாட்டியோட சாப்பிடலாம், டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம ஜிகர்தண்டா சாப்பிட வந்திருக்கோம். கிருத்திகா என்ன சாப்பிட்ற? இந்தியாவில் பல்லூடா இல்லை என்னென்ன இருக்குது சொல்ல பார்ப்போம். கம்மி சாக்லேட்டு, சிரப்பு, ஐஸ்கிரீமு, நட்ஸு, செரி, அப்புறம் ஜெலி, அப்புறம் இது ஒயிட் கலர் தான் சொல்லி நிறைய இருக்குது. ஐஸ்கிரீம் அதோ இது வந்துட்டு இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா என்ன கடை பேர்? 1977 இதான் பெஸ்ட்டு. இங்கே வந்து கிருத்திகா பல்லூடா சாப்பிட போகுது. சாப்பிட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு. ஓகே, நீ இது பண்ணு, சாப்பிட்டு பாரு. பாப்பா கிருத்திகா ரொட்டி கூட தாத்தா வந்து முதல்ல பிரித்திகா பொண்ணுக்கிட்டே இருக்கனால இப்போ பிரித்திகா வந்து தாத்தா நல்லா கேட்கும்போது ஆர்மி பிரித்திகா பரவாயில்ல. இது வேற பாவம் பட்டு சான்ஸ் இருக்குது. ஓகே, பல்லூடா எப்படி இருக்கு? சூப்பர். ரோஸ் மில்க் கடை. ஓ மை காட், இன்னைக்கு சரியான இனிப்புடா. ஓகே, இன்றைக்கி நம்ம டின்னருக்கு மதுரையில் முத்துக்குமார் பன் பரோட்டா வந்திருக்கோம். ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் பன் பரோட்டா இன் மதுரை. ஓகே, இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். எப்படிலாம் என்ன போடுறாப்புல ஃபேமஸான பன் பரோட்டா என்ன போடுறாப்புல பொரிச்ச பரோட்டா.
அப்படியே கொஞ்சம் காமிங்கண்ணே கோழியை சிறப்பாக இருக்குது. அவ்வளோதான் ஈஸியாக அண்ணன் ஈஸியாக போட்டாப்புல. என்ன பெரிய கறின்னு சிக்கன் பிச்சு போட்டு நல்லா கையா கூட்டம் கும்பலாம் வாங்கிட்டீங்க நல்லா வாங்கிட்டாங்க. அதேதான் கறி இன்னொன்று அதே நாடு கோழி வாசிகத்தை பிறந்த முடியுது. அதனால சர்ப்ரைஸாக விஷ் பண்ண போகிறோம். நானும் சர்ப்ரைஸ் சிலிப்பர் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இஷ்டத்துக்கு இப்படி போட்டு துவச்சி வச்சிருக்காங்களா? யார்கிட்ட கேட்டதெல்லாம் செய்யறீங்க நீங்கள்? என்கிட்ட கேட்குறாங்க. நான்சென்ஸ். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Itu boleh happy birthday அப்ப என்ன சத்தம் இது நல்லா இருக்குனே பால்த்தனா யார் காசு ஹேப்பி பர்த்டே யா வாங்கிட்டு காசு அவங்க தான் கொடுக்கணும் போடுங்க அண்ணே கொத்தங்க டீ ஆக்கி டிக்கெட் கொடுத்து தட்டா போட்டு மேஷ டைம் விஷ் பண்ணிருக்கணும் இப்பதான் வரீங்க எவ்வளவு நேரம் நான் கலாச்சி பேசுற சத்தம் கேட்கவே இல்லையா கேக்குதோ கேட்டுச்சா இல்லமா இருமா சினிமால பேசிட்டு இருக்காங்க ரெக்கமெண்ட் பண்றோம் மத்தவங்களுக்கு யூடியூப்ல உள்ளது பாரு இவன் தான் யூடியூப் அவ்வளவு ஃபேமஸ் கடையா நான் எடுத்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஆசை இருக்கு மணி 12:45.
இத்தனை மணிக்கு வந்து ஒரு மிட் நைட் டீ போடுறோம். இன்றைக்கி வாசிகாத்த பிறந்த நாள் தினமாக நாங்கள் வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னொன்று போடாதீங்க, இன்னொன்று போடாதீங்க. இருக்காவா? ஆமாய்யா, கிக்கம்பர். எத்தனை மணிக்கு போடுங்க. பேர் என்ன? அவனுக்கு வேணான்றலாம் பட்டாணி. ஏன் என்னமோ பொறுக்கி பிடிக்காததா ஒன்றே போட்டுருப்போம். ஏ பாரு, வெங்காயம் ஒன்றே போட்டுக்கிட்டு நீ வீடியோ எடுக்க கச்சாவும் போடுறான். வேணான்றலாம் அங்கே தூக்கி போடுறான். ஏ பூ. ஓகே குட், சூப்பர். பட்டாணி டெக்ஸ் அடிச்சிட்டான் வாயில் போட்டு. காலை வணக்கம். மணி இப்போ வந்து கரெக்டாக 6:30 AM. இந்த மதுரை ரெசிடென்சிலேருந்து நாங்கள் வெளியே வரோம். இப்போ ஊட்டிக்கு போகிறோம். ஊட்டி நேராக ஒரு 8 hours ஜேர்னி. இப்போயே போனால் தான், இல்லாட்டி லேட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம ஊட்டி போகிற பாதையில் ஒரு ஆறாம் நேரத்தில் நின்றுருக்கோம். நம்மளுக்கு இங்கே தெம்மான் இருக்காங்க சில நண்பர்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா கழுதை. ஹலோ. ஏய், சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க, சண்டை போடக்கூடாது. பத்தியா பத்தியா கிடைக்கிற? ஓகே. ஏய் போகிறான் அவன். தெரியுது, விட தெரியுது. அப்பா திருப்பதி அம்மனுக்கு சரி சரி தெரியுது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஊட்டி போகிற வழியில் வந்துட்டு சாமலாபுரத்தில் இருக்கோம். இங்கெல்லாம் வந்து கூழ் ரொம்ப ஃபேமஸ்னு எல்லோரும் கூழ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஆளாக கொடுங்க, கணக்கு வச்சு அது மாதிரி கணக்கு வச்சுங்க. எல்லாம் ஒரே ரேட்டு போட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். சரியா? ஏக்கா அப்படி காமிங்கக்கா. கம்புக்குள்ளா? கம்புக்குள்ள. ஓகே. நம்மளுக்கு வந்து கூடுலாம் அவ்வளோ இறங்காது. அதனால் தெல்லை மாமா இளநீ குடிக்கிறத பார்த்து ஆசைப்பட்டு நம்ம இன்னொரு இளநீ பாடுதுங்க. வா பா. ரைட். காடியில் ஏறிட்டோம். ஊட்டியில் ஒரு வேலையா இது இறங்கிட்டு வண்டியிலேருந்து தற்பொழுது இறங்கி தோட்டாபேட்டாவா ஏதோ மணி வந்து இப்போ 4:35 தோட்டாபேட்டா போய்கிட்டு இருக்கோம். 5 மணிக்கு சாத்திடுவாங்க. இப்பயே போனதா ஜீப்பு பறக்குது சும்மா பாருங்க. யார் யார் இருக்கான்னு. அதான் செம வேகம். இதோ வந்துட்டோம். டோட்டாபேட்டா வெல்கம்ஸ் யூ. என்ன வைக்கிறாங்க? சுண்டல், கடலை, கிராப்பில் இது ஜாமான் இருக்குது.
எங்கேயோ கீழே கட்டிட்டானா என்னன்னு தெரியல. ஹலோ we are in Ooty. எஸ் அதோட நிப்பாட்டியா ரொம்பலாம் இருக்காத பின்னால் குப்பைலாம் தெரியுது. குப்பையா அங்கவா ஊட்டி இவ்வளோ குடினமா இருக்கு அங்க பாருங்க. நல்லா வீடியோ கொடுக்குறீங்க. வீட்டில் ஏர்கோலை 16 டிகிரிக்கு வச்சுட்டு தரையில் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் இங்கே 18 டிகிரிக்கே வந்துட்டு இப்படி க்ளவுஸ்லாம் போட்டு என்ன ஆச்சு தெரில பாட்டிக்கு. நிலைமை ரொம்ப மோசமாக பாட்டி சுடு சுட இருக்கு. சுட சுட வாழைக்காய் பச்சியா? ஓகே ஓகே வெரி குட். ஓ என்ன போகுது நம்பிக்கை இருக்கா? Oh, banyak deh. Ini banyak deh. Coba kita pakai. Pak, pakai. Nah, lagi lah, laku. Kita laku deh, Pak. Coba lihat ini. Wow, free tea கிடைச்சிருக்கு. சரி தான். எப்படி இருக்கா? நல்லா இருக்கு சூப்பர். கொஞ்சம் முடிச்சு. டீ கடை ஹோல்சேலாக வர சொல்லிட்டாரு அண்ணே சரவணண்ணே அண்ணா சொல்ல அவங்க தான் கிட்டி கட்டுவாங்க ஏதாச்சும் டீ வாங்குறோங்க செக்ரட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் வேலி ரிசார்ட்ஸில் இருக்கோம் திட்டியில். ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம டைமும் 10 மணி 9:30. ஸோ ஹோட்டலோட சாப்பாடே ஆர்டர் பண்ணியாச்சு. எல்லாம் முதலே ஆர்டர் பண்ணதுனால வர்றப்ப கரெக்டாக சாப்பாடு எல்லாம் வந்துருச்சு. அவங்க சாப்பாடு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கப்போ இந்த கட்டை இருந்தா நவுத்தி உண்டு. நான் அங்க இருக்கும்போது என்ன 50 ரூபாய் கொடுத்தாங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் கொடுத்தீங்களா? வேற ஏறிட்டியா கட்சில? ஏறி விடுறா 10 மணியோட. ஏறி இப்ப ரொம்ப ஏறி கூடாது. இதான் கட்டவே ஆயிருமா? கழிச்சு விட்டுருவோம். ஏன் எப்படி கழிப்பீங்க? இது அப்பாவோட கட்டுறக்கு. அது அம்சியமா போயிட்டு. ஓ நீங்க ஊதுற அங்க கேண்டில் அமைக்கிறப்ப இங்க பாருங்க எரியுது. வாவ் நல்லா சகனம். அங்க ஊதி இங்க வந்துச்சா? ஆமா இதுதான் ஈர்ப்பு சக்தி. அக்னி தெய்வம் எப்பதான் கூட இருக்காங்க. அக்கா வெரி பவர்ஃபுல் ஐயோ. பாத்தீங்களா? நீ எடுக்கிற கேக்க. நீங்க தான் வெட்டி நீங்க சாப்பிட சொன்னீங்க. அம்மா கூட்டி ஹாப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. அடுத்துங்க. அது எங்க அப்பா வராரு. இருப்பா பாரு பூ. ரொம்ப மஞ்சுறப்பா. அண்ணே வாங்க. நம்மதான். சத்தமே அவர் தெரிஞ்சிருக்கோம் நம்ம போட்ட சத்தமே. உங்க போட்ட முடியல. இங்க பாருங்க என்னைய பாருங்க. அது கரெக்ட் ஓகே. ஓகே ஓகே. தெரியும் மாமா. ஓகே அவுக்குறாரு. ஐயோ மாமா இங்க வராரா? ஃபுல்லா ஆக்கிட்டாரு. ஐ சே குத்திக்க ஜெயிக்கிட்டு. இது அட
ஓகே, குட் மார்னிங். ஊட்டியிலேருந்து இன்றைக்கி ஹோட்டலு அதே ஹோட்டல் தான் நம்ம பஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி குணமாயிட்டாங்க அம்மா, கொஞ்சம் சாப்பிட்றாங்க. ரொட்டி, ஒரு ரொட்டி சேமியா சாப்பிட்றாப்புல. அப்புறம் அத்தை நல்லா முழுங்குறாங்க. அத்தைக்கு நல்ல பாட்டி, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்படியே சொல்லுங்கள். சேர்றாங்க. அப்பாவுக்கு பயம் அன்னைக்கு. ஸோ அப்பா வந்து நெக்ஸ்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட். இல்லையாம்மா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போட்டிங் வந்துட்டோம். இன்னொரு போட்டிங் இருக்குது. இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட்டிங் டைம் இருக்குது. வெயிட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வீடியோ போடுறேன். சேஃப்டி, ஃபுல் சேஃப்டி. அத்தை உங்க ஃபோன் அப்படியே செல்ஃபி எடுங்க. நீ அங்க உட்கார்ந்து ஓ, இவ்வளோ நேரம் மிச்சி சுத்தமான வரலையே. அதான் 1/2 மணி நேரம். ஓ, அதான் 1/2 மணி நேரம். இதே மூச்சு வாங்கி இங்கே 5 நிமிஷம் முடிச்சா என்ன பண்ணுற? இது என்னடா போட்டு இது? சரி, போய் மாற்றணும். இதை நவரே படிக்குது. ஒரு இடத்த விட்டு நவர படிக்குது. 1/2 மணி நேரம் இங்கே முடிச்சிட 1/2 மணி நேரம் இங்கேயே முடிச்சிடுவோம். அங்கெல்லாம் போய் அவங்க போயிட்டாங்க. போய் போட்ட மாட்டோம். கிளம்பு. இல்லை, எல்லா போட்டும் ஒரே போட்டு தான். உங்களுக்கு அப்படி தோடுதுன்னே சொல்கிறாங்க. நீங்கள் வராதிங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதான் உங்களோட வேகமாக வேற போகுது. இது என்ன லேக்? ஹாய், இது வந்து லேக் போட்டா? ஊட்டி ஸ்லோ போட்டிங் லேக். ஏன்னா ஊட்டி ஸ்லோ போட்டிங் இல்லை, அது நாட் மூவிங் போட். நாட் மூவிங். ஏன்னா எங்க போட் ரொம்ப ஸ்லோவா போகுது. எங்க நாள் ஐயோ. இப்போ வந்து ஆள் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. நம்மளோட சூப்பர் லேடி போறாங்க. லைன்ஸ் இங்கே இருக்குல்ல, அப்போ நீங்கள் எப்படி காமிக்கணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சாப்பிட்ட பச்சையை முடிஞ்சு வைக்கிறது. ஏய், வெளியாகணும். அப்படியே எடுத்துரு சைட்டில். அவ்வளோதான். எவங்க ஏய், நான் அவ்வளோ தூரம் போயிட்டாங்க. இந்த போட் நேரம் மணிக்கு என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க. இது நம்ம போட்டுல போட சொன்னா சொல்லாவ. அப்படியே குடிச்சு எடுத்துட்டு போறேன். எங்க போட்டே நவர மாட்டுது. பேருக்கா ட்ரைகடு. சிக் அது ஓடுது தெரியல. நானா ஐயோ ஓகே. இது எப்படி இல்ல எல்லாம் ஓட்டம் எல்லாம் அங்கே திப்பிட்டு. காலை வணக்கம். இன்னைக்கு திருச்சியில் இருக்கோம். இப்போ மணி வந்து 8 கரெக்டாக. இப்போ ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு போனோம். ஸ்ரீ ரங்கநாத சுவாமியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. இப்போ பஸ் ஏறிட்டு இன்னும் கொஞ்சம் தனியாக போகிறோம். பாட்டியும் அப்பாவும் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு, இந்த அட்டா வந்துட்டப்பில் அதான் மாமா லேட் ஆச்சு. சேம் புல்லு எங்கே மாமா நேரம் இல்லை. நம்ம கோயிலுக்கு போவோம். இங்கே பாருங்கள், பழைய சொல்லாம் வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட் ஹோட்டலில் பழையஸ்வர். அப்போ இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னு பார்த்துக்குவோம். ஃபாஸ்ட் ஹோட்டலில் காமக்கூழ் பழையஸ்வர் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி இருக்குது ஹோட்டல் பிளஸம்.
ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் இருக்கும். இதுதான் இந்தியாவிலே ஆக பெரிய கோவில், ஏக்கர் கணக்கில். இது பின்னால் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம். இதுதான் வந்துட்டு கோவில் வாசல். நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் திருச்சியில். சரியான ஆளு, கூட்டம் ஜாஸ்தி. இப்போதான் லஞ்சு கணப்பலை சாப்பிட்டு சமையச்சு சாப்பாடு சும்மா தரு மாதிரி இருந்துச்சு. பித்திகா சொல்லி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு பிரியாணி. என்ன சாப்பிட்டேன்? சாப்பிட என்ன சாப்பிட்டீங்க? அதான் உங்க மாமா மிச்சிட்டாரு பிரியாணியை. என்ன சிக்கனா மட்டனா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி சும்மா தரு மாதிரி பிச்சு வாங்கிச்சு பறக்க விட்டாங்க. இவன் வந்து நம்ம திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து 8 மணி நேரம் செத்தம் நல்லா சாப்பிட்டனால இப்போ தூங்க வேண்டியதான். ஓகே, இன்றைக்கி திருப்பதியில் இருக்கோம். நான் நேற்றெல்லாம் வந்து வீடியோ ஒன்றும் செய்யலை. கடைசியாக சாப்பாடு கடை செஞ்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. வேறு ஒன்றும் சுவாரஸ்யமாக செய்யலை. நேற்று திருவண்ணாமலை கூட போயிருந்தோம். பக்கமாக வந்து பட்டு கோயிலுக்கு போக நேரம் இல்லை. 15 மினிட்ஸ் தூரம் தான். பட் ஸ்டில் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் நம்ம 8 கோயிலை பார்த்துட்டு நேராக திருப்பதி ஒரு 2:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பி எல்லாம் உட்காந்துருக்கோம். கோயிலுக்கு போகணும் இப்போ. ஆனால் டெம்போ ஒன்றும் வரல. எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. கடைசியாக செக் போஸ்ட்டாக செக்கிங் முடிச்சுட்டு திருமலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஆமாம், முடி வெட்டிட்டேன் நான். திருப்பதி போனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. காலெலாம் செம்ம வலி. எல்லாேருக்கும் சரியான டயர்டு. இதோட vlogging பண்ணவே இல்லை. திரும்பியும் இப்போ தான் ஸ்விம்மிங் பண்ணுறேன். இப்போது நம்ம மரீனாவில் இருக்கோம். கடலே தெரியாது, பீச் போய்கிட்டே இருக்கோம். அப்புறம் அங்கே பீச் பக்கம் போயிட்டு நான் காமிக்கிறேன். மரீனா தமிழ்நாடு.
இதில் வந்துட்டு இங்கே நம்ம சென்னையில் மெக்லி சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப ஸ்லோ சர்வீஸ், சாப்பாடே அரை மணி நேரம் பண்ணுறேன் உங்களுக்கு பாண்டி பாசார் மெக்டோனல் பன்னீர் பர்கர் நல்லாவே இல்லை. பன்னீர் பர்கர் சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பெருசு சாப்பிட பிடிக்கும்ல, நோ கமெண்ட்ஸ். அப்புறம் மற்றபடி ஆர்டர் தான் ரொம்ப 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 லேட்டு. அண்ட் தென் சாப்பிட்ற உட்கார ப்ரைஸ் கூட ரொம்ப சின்னதாக இருக்குது. ஐஸ்கிரீம் கூட நான் கீழே போய் எடுத்தா தான் இருக்குது. அதுவும் செல்ஃப் சர்வீஸு. ஐஸ்கிரீம் ஆனால் நம்ம ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் கிடையாது. டேஸ்ட் வெரி வெரி ஸ்வீட். எஸ். ஸோ நாங்கள் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மனுஷாலே சாப்பிட்டுங்க. இன்றைக்கி லாஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏர்போர்ட் கிளம்பணும். சாப்பிட்டு இன்னும் 1 ஹவர் ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு இதான் பிரேக்ஃபாஸ்ட்.